எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பேங்க் கனடா இன்றைக்கு வட்டி விகிதத்தை கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, அப்படியே வச்சிருந்தவ 2.75%, 2.75%. ஏன் வட்டி விகிதத்தை குறைக்கலன்னு பார்த்தீங்களோ முக்கியமான காரணம் பணவீக்கம் கொஞ்சம் அதிகரிச்சிருந்தது 1.9%. ஆனால் க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கீழே போகல, ஓன்லி 0.01% தான் போன குவார்டர் போயிருந்தது. ஏனென்றால் மார்க்கானி ஓன்லி யூஎஸோட ட்ரேட் பண்ணாமல் வேறு வெளிநாட்டுகள்லையும் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிறார். மற்றது முதலாவது முறை நேச்சுரல் எல்என்ஜி கேஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறார் யூஎஸ்க்கு தவிர்த்து வேறு நாட்டுக்கு. இதால் பேங்க் கனடா வெயிட் பண்ணினோம் இந்த டேரிஃப்க்கு ஒரு ரெசல்யூஷன் வருமான்னு சொல்லி, மற்றது இன்னும் எக்கானமி வேர்சன் பண்ணுமான்னு சொல்லி பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுவினோம். அடுத்த வட்டி வித அனௌன்ஸ்மெண்ட் ரேட் செப்டம்பர் 17. இதை பற்றி நாங்கள் இன்றைக்கு எமர்ஜென்சி பாட்காஸ்ட் வந்து மேக் பண்ணுவோம் எங்களோட யூடியூப் சேனலில் தமிழ் ரியல் ஜிடிஎஸ் செந்தூரனோட. ப்ளீஸ் எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.